உங்களுக்கு வால்யூம் ப்ரொஃபைல் வச்சு எக்கச்சக்க வீடியோஸ் போட்டுட்டேன். திருப்பி நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள். ஸ்டார்ட் டு எண்ட் ஆஃப் தி டே ட்ராப் பண்ணுங்க. ஓகேங்களா? வால்யூம் எங்கே அதிகமாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வால்யூம் இங்கே அதிகமாக இருக்கா? நோட் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு சிம்பிளான கேப் ஃபில்லிங்கே யூஸ் பண்ணியிருந்தாலும் கேப் ஃபில்லாக இருக்கா, ஒரு பை போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே எனக்கு ஹை வால்யூம் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் டே இப்போ நான் ட்ராப் பண்ணுறேன்னா, இப்போ நான் வால்யூம்னு பார்த்தேன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ அன்லெஸ் அன்டில் இந்த வால்யூமை பிரேக் பண்ணாத வரைக்கும் நான் எதுவுமே பண்ண போகிறது இல்லை. பிரேக் ஆகிருக்கா பாருங்கள், எனக்கு இந்த வால்யூமே பிரேக் ஆகலை. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே நான் ட்ராப் பண்ணுறேன்னா அகெயின் இங்கே பாருங்கள், எல்லா வால்யூமும் இதே தான் இருக்குது. ஸோ நான் எனக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா நாளைக்கு நான் ட்ரேடே பண்ண மாட்டேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கெல்லாம் வால்யூமே இல்லை. ஸோ அதனால மார்க்கெட் வந்து ஃப்ரீ ஃபால் ஆகிருக்கு. ஒன்ஸ் இங்கே வால்யூம் வந்த உடனே பவுன்ஸ் பேக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சேம் அதே தான். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப் டவுன்னே வந்திருக்கு. ஸோ அதனால் உங்களால் எந்த ட்ரேட்ஸுமே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு இந்த ஒன் டே எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் வால்யூம் இருக்குது. மார்க்கெட் வந்து கரெக்டாக அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் எந்த ட்ரேடும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க முடியாது. இதில் ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணியிருக்க முடியும். ஸோ வால்யூம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலான்னு யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டே வந்து சைட்வேஸாக இருக்குமா அந்த மாதிரி யோசித்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லா நாளுமே என்ட்ரி எடுக்கணும்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இப்போ இது கரெக்டான கேப் ஃபில்லிங் நடந்திருக்கா? ஆனால் இங்கே பாருங்கள், கரெக்டான கேப் ஃபில்லிங் நடக்கலை. ஆனால் இந்த ஹைலியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே எனக்கு மார்க்கெட் அங்கேயே நின்றுச்சு ஸ்டேபிளாக. ஸோ இதை நீங்கள் ஃபாரெக்ஸ்க்கும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் ஃபாரெக்ஸில் என்னென்னா நெக்ஸ்ட் டேன்னு இல்லை, உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் மார்க்கெட்னால அது கொஞ்சம் டிஃபர் ஆகும்.